நம சிவாய. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனது திருவிளையாடல்களை நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம். பின்னால வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாலேயே தெரிஞ்சு தன்னுடைய மகனுக்கு இறைவன் வேல், வளை, செண்டு கொடுத்தார். அந்த வேலை வைத்து எப்படி உக்ரபாண்டியன் கடலை கவர அடித்தார் அப்படிங்கிறதையும், வளையத்தை வச்சு இந்திரனுடைய முடியை எப்படி எறிந்தார் அப்படிங்கிறதையும் நாம் போன பகுதிகளில் பார்த்தோம். பாண்டிய நாட்டில் எல்லாம் நல்லா போயிட்டே இருந்தது. சில வருடங்களுக்கு அப்புறம் திரும்பியும் கோள்களுடைய நிலை பிறந்ததால் பயங்கரமான பஞ்சம். இப்போது உக்ரபாண்டியனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. ஒரு பசிக்கு அழற ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு தாய்க்கு எப்படி மனம் பதைக்கும், அது மாதிரி என்ன வழி என் மக்களுடைய பசி தீர்க்க அப்படின்னுட்டு போய் வேண்டினார் சொக்கநாதர்கிட்ட. சொக்கநாதர் உக்ரபாண்டியனுடைய கனவுல வந்து சொன்னார், உக்ரபாண்டியா, வடக்கே மேருமலைக்கு போ. அந்த மேருமலையில் நிறைய திரவியங்கள் இருக்குது. அந்த திரவியங்களை எடுத்துட்டு உன்னோட முத்திரையும் அங்கே பதிச்சுட்டு வா. அதை வச்சு உன் மக்களோட பிரச்சனையை நீ தீர்க்கலாம். நான் கொடுத்த செண்டை மறக்காமல் எடுத்துட்டு போ. உக்ரபாண்டியன் விழித்து எழுந்தார். நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் கனவுகளை நம்புவாங்க. முக்கியமாக கடவுள்கள் கனவுல வந்தால் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அவங்களுக்கு. உக்ரபாண்டியன் உடனே ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டினார். எல்லாரும் சேர்ந்து வடக்கே மேருமலை நோக்கி போனாங்க. பல புனித தலங்கள், பல புனித நீர் நிலைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக மேருமலைக்கு வந்தாச்சு. இப்போ ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒன்று எடுக்கணும்னா அவங்க அனுமதி வாங்கணும் இல்லையா? உக்ரபாண்டியன் கேட்டார், மேருமலையே, உன் உதவி நாடி வந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? எந்த விதமான பதிலும் இல்லை. திரும்ப சொன்னார், என்னோட மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் தான் உதவ முடியும். திரும்பவும் பதில் இல்லை. காத்திருந்து காத்திருந்து பார்த்தாரு, எந்த விதமான பதிலும் இல்லைன்னு உடனே உக்ரபாண்டியருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. உடனே தங்கிட்ட இருந்த அந்த செண்டு எடுத்து ஒரே வீச்சு அந்த செண்டு போய் அந்த மலை மேலே இடிக்க, மலை அப்படியே கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்க, அதில் இருந்த கோவில்கள் எல்லாம் தகர்ந்து போக, பயந்து போன மேரு ஒரு மானிட உருவம் எடுத்து வந்தார் பாண்டியன் கிட்ட. என்னை மன்னிக்கணும், என்னை நீங்கள் மன்னிக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் அந்த சிவனையும் பார்வதியும் தொழாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அவங்களுக்கு பூஜை செய்யாமல் என் நாளே தொடங்காது. ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு மோகத்தில் ஆழ்ந்துட்டேன், அதை செய்யாமல் விட்டுட்டேன். அதுதான், அதை எனக்கு உணர வைக்க தான் அந்த பெருமான் உங்களை அனுப்பிச்சு செண்டால என்னை அடிக்க வச்சிருக்காரு. இப்போ என்னோட மனசு தெளிஞ்சிடுச்சு. சொல்லுங்க, நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? உடனே அவர் சொன்னார், உங்ககிட்ட நிறைய திரவியங்கள் இருக்கு அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். என் நாட்டு மக்களோட பிரச்சனை தீர்க்க நீங்க அந்த திரவியங்களை கொடுத்து உதவணும். அவ்வளோதானே? அதோ அந்த பாறை இருக்கு பாருங்க, அந்த பாறையை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கும், நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். உக்ரபாண்டியன் போனாரு. அந்த பாறையை எடுக்க உள்ளே குவியல் குவியல்களாக திரவியங்கள் இருந்தது. எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை மூடி அது மேலே பாண்டிய நாட்டோட முத்திரையும் பதிச்சிட்டு திரும்ப வந்துட்டார். வந்து மக்களுடைய எல்லா குறைகளையும் தீர்த்தார். மேருவை செண்டால் அடித்து பாண்டிய நாட்டின் பஞ்சத்தை தீர்க்க வைக்க இறைவன் முன்னமே உக்ரபாண்டியனுக்கு உதவியது அருமையான ஒரு திருவிளையாடல். இப்போ நம்ம மதுரையிலிருந்து அப்படியே நைமிசாரண்யம்ங்கிற ஊருக்கு போக போகிறோம். அந்த நைமிசாரண்யத்தில் 2 முனிவர்கள் இருந்தாங்க. அவங்க வேதங்களை நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வேதங்கள் எங்கேருந்து வருது? இப்போ இந்த பிரபஞ்சம் அழியும் மீண்டும் பிறக்கும், அழியும் பிறக்கும், அது ஒரு சுழற்சி. அப்படி அழிந்து அந்த பிரபஞ்சம் பிறக்கும் போது நாதங்கள் தோன்றும். நாத வடிவானவன் இறைவன். அந்த நாதங்கள்லேருந்து தான் வேதங்கள் உருவாகின்றன. அந்த காலத்தில் யாரும் எழுதி வச்சு வேதங்களை கற்றுக்கல, அந்த ஒலிகளை கேட்டு 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 தான் வேதங்களை கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த 2 முனிவர்களும் வேதங்களை ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு குறை, நம்ம வேதங்களை வார்த்தைகளாக கற்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதோட பொருள் என்னன்னு நமக்கு தெரியலையே. பொருள் தெரியாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அவ்வளோ ஸ்லாகியமானது இல்லையே, நம்ம எப்படி பொருள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்க வருத்தத்தோடு இருக்கிறப்போ அங்கே வந்தார் அரபத்தர் அப்படிங்கிற முனிவர். அரபத்தர் சொன்னார், உங்களுக்கு என்ன,
வேதத்தோட பொருள் தெரியணும். அதுக்கு ஒரு இடம் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அது நிறைவேறும். உடனே அவங்க 2 பேரும் கேட்டாங்க, அப்படியா, அது என்ன மாதிரியான இடம்? அப்போ அரபத்தர் சொன்னார், மதுரையம்பதியை பற்றி. எப்படி அங்கே இந்திரனுக்கு வெள்ளை யானைக்கெல்லாம் பழி தீர்ந்தது, அதில் ஆரம்பித்து அன்னி வரைக்கும் இறைவன் நடத்திய திருவிளையாடல்கள் எல்லாத்தையும் சொல்லி, இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முனிவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எப்படா போவோம் மதுரையம்பதிக்கு அப்படின்னு இருந்தது. அரபத்தர் இவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு போனார் மதுரையம்பதிக்கு. அங்கே சொக்கநாதர் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அவங்களுக்கு ரொம்ப மனநிறைவு. கண்டிப்பாக நாம் தேடிட்டு வந்தது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அரபத்தர் இவங்க 2 பேரையும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு கூட்டிகிட்டு போனார். தட்சிணாமூர்த்தியை பார்க்க கோடி கண்ணு வேணும். அப்படி ஒரு சின்முத்திரையோட குருந்தமரத்தடியில் சனத்குமாரர்களுக்கு உபதேசம் செய்யும் அந்த அற்புத கோலத்தில் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செஞ்சாங்க. அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி அரபத்தர் இவங்க 2 பேருக்கும் மேதா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை உபதேசம் செஞ்சார். அதனாலேயே இந்த தட்சிணாமூர்த்திக்கு மேதா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. இப்போ இந்த முனிவர்கள் கேட்டாங்க, அரபத்தரே, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த பெருமானுக்கு நாங்கள் பூஜை பண்ணணும். இந்த பூஜை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன, நீங்கள் சொல்லித்தர முடியுமா? அரபத்தரும் அழகாக சொல்லி கொடுத்தார். என்னெல்லாம் பண்ணணும், என்ன தானங்கள்லாம் பண்ணணும், எல்லாம் நல்லபடியாக கேட்டுட்டு கார்த்திகை பௌர்ணமியில் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு அடுத்த கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் எல்லா நியமங்களையும் பின்பற்றி அற்புதமாக வழிபாடு செஞ்சாங்க இந்த முனிவர்கள், அன்னதானம் உட்பட. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் அந்த வேதத்துக்கான பொருள் கிடைக்கிறதுக்கான வழி அவங்களுக்கு தெரியல. என்னடா இது இன்னும் நமக்கு தெரியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறப்போ அங்கே வந்தான் ஒரு 16 வயது அந்தண இளைஞன். ஏன் 2 பேரும் இவ்வளோ வருத்தமாக இருக்கீங்க? இல்லை, இங்கே வந்தால் நமக்கு வேணுங்கிற எல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்களுக்கும் இங்கே வந்ததுலேருந்து மனசு ரொம்ப நிம்மதியாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன காரணத்துக்காக வந்தோமோ அது இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அப்படியா, அது என்னது? இல்லை, வேதத்துக்கு பொருள் தேடி வந்தோம். சரி வாங்க உட்காருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பித்தான். அந்த இளைஞன் சொன்னது எவ்வளவோ ஒரு பெரிய தத்துவம். அதை சுருக்கமாக எனக்கு புரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிவலிங்கத்தில் 3 பாகங்கள். மேலே லிங்கம், நடுவில் ஆவுடையார், கீழே பீடம். அந்த கீழே இருக்கிற பீடமானது ஆத்ம ஞானமான பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த நடுவில் இருக்கிற அந்த ஆவுடையார் வித்யா தத்துவமான திருமாலை குறிக்கிறது. மேலே இருக்கிற அந்த லிங்கம் சிவ தத்துவமான ருத்ரனை குறிக்கிறது. இந்த ஆத்ம தத்துவத்திலிருந்து அகாரமும், வித்யா தத்துவத்திலிருந்து உகாரமும், சிவ தத்துவத்திலிருந்து மகாரமும் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரமாக மிளர்கிறது. இந்த பிரணவ மந்திரத்திலிருந்து தான் காயத்ரி வருது. அந்த காயத்ரியிலிருந்து தான் எல்லா வேதங்களும் பிறக்கின்றன. இப்போ இந்த வேதங்கள் எல்லாம் வருது இந்த சிவலிங்கத்திலிருந்து. எல்லாம் தோன்றுவதும் இந்த சிவரூபத்திலிருந்து, எல்லாம் திரும்ப சென்று சேர்வதும் அதே ரூபத்தில். அதனால வேதங்களுக்கு எல்லாம் பொருளானவன் அந்த இறைவனே அப்படின்னு சொல்லி முடிச்சார். அந்த இளைஞன் சொல்ல 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 இந்த முனிவர்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு புல்லரிப்பு. ஆஹா, இதை கேட்கத்தானே நாங்கள் இவ்வளோ காலம் காத்துட்டு இருந்தோம். எவ்வளோ தெளிவான உரை. பார்த்து கேட்டார், ஏன்பா இவ்வளோ சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ ஞானமா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்க ஒரு புன்னகையோட அந்த இளைஞன் போய் அந்த தட்சிணாமூர்த்தி உருவத்தோடு ஐக்கியமானார். இறைவன் வேதத்திற்கான பொருள் தானே என்பதை தானே வந்து எல்லோருக்கும் உரைத்தது வேதத்திற்கு பொருளுரைத்த படலம் ஒரு அற்புதமான திருவிளையாடல். பெருமானது திருவிளையாடல்களை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் இந்த நாள் ஒரு நிறைவான நாளாக அமைய இறைவன் அருள் புரிவானாக. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய.